மேகதாது அணை நீங்க காவிரி காய்ந்து போனதே கருணாநிதியால தான். இப்படி ஒரு சத்தம் வரும். நீங்க பேசாத முதலமைச்சர் யாரு? திமுக தரப்பு ஆதவரிஜன் சொல்றாரு. 5 நிமிஷம் குளத்தூர்ல பேசுறதுக்கு ஸ்டாலின் காணாம போயிட்டார். பேசட்டுமா? திமுக காணாம போட்டு வைக்கட்டுமா? காணல் பறக்கிற விவாதம் நடக்குது. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. எங்களால் தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இந்த அந்தஸ்து 29 எம்எல்ஏவா நாங்க போட்ட பிச்சை. இப்படி பேசுகிற பொழுது சரி, உங்களுக்கு செல்வாக்கு இருந்தா இடைத்தேர்தல் வருது, அங்க நின்று உங்களுடைய வலுவை நிரூபிங்குது. குடியாரா அப்பதான் தாமு பின்னாடி இருந்து கூச்சு ஒடியாராரு. எதுக்கு? தலைவரை பற்றி மலிவான விமர்சனம் செய்ததை கண்டித்து ஓடி வரார். சட்டசபை மாண்பை தாமு நீங்க குதிச்சு வர வேண்டிய அவசியமே இல்லை. திமுக வண்டவாளங்களை தண்டவாளங்களை எல்லாம் இருந்த இடத்திலே பதிவு பண்ணலாம். சர்ச்சைகளை, சண்டைகளை, தனி மனித தாக்குதலை, நடிகையோடு இணைத்து பேசுவது, உதயநிதியை நிவேதா பெத்தராஜோடு இணைச்சு பேசுவது எல்லாம் சட்டசபையில் வரும். நீங்க அதிமுக சாரியா போறான். விஜய் பாஸ்கர் விஜய் தலைமையில தான் சேர் பண்ணிட்டாராம். புஷியை பார்த்து சேர சொல்றாரு. கொரோனா காலத்தில் 40% கொள்ளையடிச்சா நபரை ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு தாவேக்க சேர்க்கிறாங்கன்னு தெரியும். வணக்கங்க. வணக்கம். நேற்று சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு செய்தி வந்ததை பார்த்தோம். என்னன்னா, அதாவது திமுக அதிமுக 2 அந்த உறுப்பினர்கள் மத்தியில் பெரிய ஒரு மோதல் போக்கு நடந்திருக்குது. தாவேக்கோட ஒரு உறுப்பினர் ரொம்ப வாய் விட்டெல்லாம் பேசுகிறாரு. உடனே லைவ்லாம் கட் செய்யப்படுது. ரொம்ப பெரிய வாக்குவாதங்கள்லாம் நடந்த மாதிரிலாம் செய்திகள் போடுறாங்க. நேற்று சட்டமன்றத்தில் என்ன நடந்தது? ஒரு அடித்தடி அளவுக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்களே, என்ன நடந்ததுங்க? தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரை இந்த சண்டை, சச்சரவு, சட்டசபை, இதை தமிழக சட்டசபைக்கு இது ஒரு புதிய அத்தியாயம் அல்ல. நீங்கள் 67 வரை சட்டசபை மாண்புகள் பாதுகாக்கப்பட்டது. 67 பக்தவச்சலம் முதல்வர் முடிந்து அண்ணா முதல்வராகிறார். அண்ணா முதல்வராகி திராவிட இயக்கம் சட்டசபைக்குள் வருகிறது. அதுவரை சட்டசபைக்கு வந்தவர்கள் அத்தனை பேருமே மிட்டா மிராசுதார்கள், பண்ணையார்கள், பரம்பரை பணக்காரர்கள் அவையாக இருந்த அந்த சட்டசபை நீங்கள் 1-2 ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளும் சட்டசபைக்கு வந்திருக்கிறார். பரமேஸ்வரன் வந்திருக்கார், பொன்னம்மாள் வந்திருக்கு. பொன்னம்மாள் சாதாரண ஒரு ஹாஸ்டல் வார்டன், அந்தம்மா சட்டசபைக்கு வந்திருக்கு. இந்த மரபுகளெல்லாம் எங்கே உடைக்கப்படுகிறதுனா அண்ணா சட்டசபைக்கு வந்த பிறகு தான். அன்பில் தர்மலிங்கம், இப்போ மகேஷுடைய தாத்தா மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். இப்படி ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா அண்ணா அதிகாரத்துக்கு வந்த பிறகு அண்ணாவுக்கும் சம்பத்துக்கும் சண்டை. சம்பத்து தரப்பு படித்த ஆட்கள், அண்ணாவும் கருணாநிதியும் இவர்களை விரட்டுவதற்கு, கட்சியிலிருந்து விரட்டுவதற்காக அன்பில் தர்மலிங்கத்தை போன்ற முழு குடிகாரர்களும் சட்டசபைக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம அதே போல தான் புஷி கொஞ்சம் பேர் ஆட்களை போட்டார், ஆதவ் கொஞ்சம் ஆட்களை போட்டார். இதுவும் அப்படித்தான். சம்பத்து அண்ணா ஆட்கள் மாதிரி தான். இப்போ இந்த சட்டசபை திராவிட இயக்கம் ஆரம்பித்த பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனந்த நாயகி கேட்குறாங்க, திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு, இல்லையா சுடுகாடுன்னு சொல்கிறீங்க, எங்கே இருக்குது அந்த திராவிட நாடுன்னு கேட்குற பொழுது கருணாநிதி பாலியல் செய்திகளோடு ஒரு செய்தியை சொல்கிறார். பாவாடையை அவிழ்த்து முடிச்சை நீக்கி கோப்பை, அந்த மேலே இருக்கிற அந்த கவர், இந்த கோப்பை நீக்கி உள்ளே பார்த்தால் திராவிட நாடு தெரியுங்கிறது. சபையை நிசப்தம் ஆயிடுச்சு. என்ன அப்போது ஒரு சட்டசபை மாண்பை முதலில் குலைத்தவர்கள் இந்த திராவிட இயக்கம் தான். ஜெயலலிதா முடியை பிடிச்சி அடித்து உதைச்சி சேலையை பிச்சு ஜாக்கெட்டை பிச்சு 89 எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மாண்பு தான். கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிற பொழுது நேருவும் சினிமாவோ பண்டார நாயக்கா 2 பேரும் டெல்லியில் சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ கருணாநிதி சொன்னது, நேருவோ மனைவியை இழந்தவர், சினிமாவோ கணவனை இழந்தவர். 2 பேரும் என்ன பேசியிருப்பார்கள் 2 மணி நேரம்? இது கருணாநிதியுடைய வசம். சட்டசபை குறிப்பில் இருக்கு. இது போன்ற மலிவான அரசியலை ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இந்த சட்டசபையை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் இப்போ பெரியசாமி ஒரு 5 முறை
சட்டமன்ற உறுப்பினர். நேரு 89 சட்டமன்ற உறுப்பினர். இப்படி பல பேர். ஆனால் புதிய தலைமுறை இப்போ தான் சட்டசபையை பார்க்குறாங்க. அவர்களுக்கு சட்டசபை பயம். முதலமைச்சர் விஜய் உட்பட அத்தனை பேர் மக்கள் கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள், மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம கவனமாக பேசணும். திமுக பூந்து விளையாடுறான். இதுதான் சட்டசபைகள் நேற்று நடந்த விஷயம். மேகதாது அணை நீங்கள் காவிரி காய்ந்து போனதே கருணாநிதியால் தான் இப்படி ஒரு சத்தம் வருது. நீங்கள் பேசாத முதலமைச்சர் யார்? திமுக தரப்பு ஆதவரிஜன் சொல்கிறாரு. 5 நிமிஷம் குளத்தூரில் பேசுனதுக்கே ஸ்டாலின் காணாமல் போயிட்டார். பேசட்டுமா? திமுக காணாமல் போட்டு வைக்கட்டுமா? திமுகவை எவனாலும் காணாமாக்க முடியாது. இந்த தரப்பு மலிவான விஜய நடிகையோடு தொடர்பு படுத்தி அவர்கள்ட்ட போய் சொல்லு இப்படி. அப்போ தாமு பின்னாடி இருந்து கூச்சி ஒடியாரார். எதுக்கு? இந்த மலிவான தலைவரை பற்றி மலிவான விமர்சனம் செய்ததை கண்டித்து ஓடி வரார். இதே போல தான் விஜயகாந்த் ஜெயலலிதா காலத்தில் நடந்து. நான் அவையில் பத்திரிகையாளர் மாடத்தில் இருந்தேன். நீங்கள் தொழிற்சங்க தலைவர் சின்னசாமி கேள்வி பதில் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் அனல் பறக்கிற விவாதம் நடக்குது. ஜெயலலிதா சொல்லுது, எங்களால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, தேமுதிக வாக்கால தான் இந்த முதலமைச்சர் நாற்காலி இருக்கீங்கன்னு. அந்தம்மா சொல்லுது, இல்லை அதிமுக வாக்கால தான் நீங்கள் எதிர்கட்சி தலைவரானீங்க. இந்த அந்தஸ்தை 29 எம்எல்ஏவா நாங்கள் போட்ட பிச்சை. இப்படி பேசுகிற பொழுது சரி உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் இடைத்தேர்தல் வருது. எங்கே? தென்காசி பக்கத்தில் அந்த அம்மாவோட லேடி. அங்கே இடைத்தேர்தல் வருது. அங்கே நின்று உங்களுடைய பலுவை நிரூபிங்குது. அப்போ இடைத்தேர்தல்னா தேமுதிக ஜெயிக்காது. இப்படி பேசி கொண்டு இருக்கிற பொழுது சின்னசாமி காங்கிரஸிலிருந்து தொழிற்சங்க தலைவராக வந்து சிங்காநல்லூர் எம்எல்ஏ சின்னசாமி குடியாரா உட்காருங்கிறார். அப்போ தான் நாக்கத்தூர் தொலைச்சல்வா உன்னைய சட்டசபையில் நடந்தது. சங்கரங்கோயில் இடைத்தேர்தல். சங்கரங்கோயில் இடைத்தேர்தல். அந்த அம்மா பேர் என்ன? ஒரு லேடி எம்எல்ஏ பேர். ஆமாம் ஆமாம். அந்த அம்மா வீட்டுக்காரன் கொடநாடு போய் மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திக்குவேன், என் பொண்டாடி செங்கோடையும் தள்ளிட்டு போயிட்டாருன்னு பஞ்சாயத்து எங்கே? கொடநாட்டில். இப்போ அவர் தான் அவை முன்னவர். இப்படியெல்லாம் நடந்த சட்டசபை தான். தொலைச்சவே உன்னை வெளியே சட்டசபை காவலர்களை விட்டு அத்தனை தூக்கி வெளியே போட்டாங்க. பலமுறை பருதி இளம்பருதி பலமுறை வேட்டியே இல்லாமல், அப்புறம் அதுக்கு முன்னாடி டவுசர் பேண்ட் கிட்டு போட்டு பெல்ட் கட்டிட்டு வருவார். இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பேண்ட் போட்டு பெல்ட் கட்டியிருக்காங்க. அதனால் வேட்டி பற்றி பயம் இல்லை. இதுதான் சட்டசபை. சட்டசபையில் தனி மனித தாக்குதல், தனி மனித துதி. இது திமுக அதிமுக இரண்டு பக்கமே இருக்கு. நான் பல சட்டசபை நிகழ்ச்சியில் பல நாள் கலந்துருக்கேன். ஒரு முறை ஒரு நாராயண ஜெயலலிதா ஆதரித்து பேசுகிறார். பேச தெரியல, தத்துப்பு. அவதான் முதல் முறை தத்துப்புத்துன்னு பேசுகிறாரு. சபாநாயகர் ஜெயக்குமார், அந்த அம்மா ஜெயக்குமார் ஒரு முறை பெல் அடித்து உட்கார வச்சிட்டார். இதெல்லாம் சிக்னல் சட்டசபையில். ஒருவர் பேசுவது முரண்பாடாக இருக்குன்னா அந்த அம்மா ஒரு கம்பீர பார்வை. யாரை? சபாநாயகர் பெல் அடித்து உட்கார வச்சிருவார். இப்படி பல சட்டசபைகள் பல சர்ச்சையோடு நடக்குது. இப்போ சட்டசபைக்கு 108 பேரும் புது வரவு. இந்த புது வரவு இந்த பக்கம் திமுக அதிமுக பழைய வரவுக்கும் புது வரவுக்கும் சர்ச்சைகள் சண்டைகள். இன்னும் 5 வருஷம் பல சர்ச்சைகளை சண்டைகளை, தனி மனித தாக்குதலை, நடிகையோடு இணைத்து பேசுவது, உதயநிதியை நிவேதா பெத்தராஜோடு இணைச்சு பேசுவது எல்லாம் சட்டசபையில் வரும். இது ஒரு மாண்புமிகு அமை. காமராஜர், கக்க, இப்படி பல அறிஞர்கள் இருந்த சபை. குமாரசாமி ரெட்டியார், ஓமந்தூர ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, பல தலைவர்கள். அவை இப்போ இந்த அவை முன்னவர், அவை நடத்துபவர் சபாநாயகர், 2 பேருமே தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். இவர்கள் பல முறை பயிற்சி எடுத்தவர்கள். திமுக அதிமுக அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உங்களை கோபப்படுத்துவார்கள், எப்படி வேண்டுமானாலும் உங்களை சினப்படுத்துவார்கள், உணர்ச்சி வசப்படுத்துவார்கள். நீங்கள் சட்டசபை மாண்பை காக்க வேண்டும். மக்கள் பார்த்துட்டு இருக்கான். ஒரு முறை வேணால் நீங்கள் நேரலையை துண்டிக்கலாம், தொடர்ந்து துண்டிக்க முடியும். பேசுவதற்கு முதலமைச்சர் பேசுவதற்கும், அமைச்சர்கள் பேசுவதற்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். திமுக அதிமுக நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். பழம் தின்னு கொட்டை பயிலுவோம். கொட்டையே ஜெரிச்சிடுவான். பலா கொட்டையும்
செமிச்சிருவான், பேரிச்சம்பழ கொட்டையவே செமிச்சிருவான். பேரிச்சம்பழ கொட்டையை நீங்கள் ஒட்டகம் அப்படியே பொட்டுக்களை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுமா. நம்ம ஆட்கள் பொட்டுக்களையை பேரிச்சம்பழ கொட்டை மாதிரி சாப்பிட்ருவான். அதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் பயிற்சி பெற வேண்டும். நீங்கள் ராயபுரம் எம்எல்ஏ தாவி வந்தார், கெட்ட வார்த்தை பேசினாருலாம் போடுறாங்க. அப்போ நீங்கள் சட்டசபையில் ஆளுங்கட்சியை நீங்கள் கோபப்படுத்துவான். ஊரியல் அது வரலாற்றில் ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. நீங்கள் எப்போ போராடணும்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும், எதிரி முடிவு பண்ணக்கூடாது. மிலிட்ரி சயின்ஸில் என்ன இருக்குது, நீங்கள் போராடுகிற தேதியை, போராடுகிற இடத்தை யார் முடிவு பண்ணணும்? போராடுகிறவன் தான் முடிவு பண்ணணும். எதிரி முடிவு பண்ணான்னா நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை உணர்ச்சி வசப்பட்டு நிராயுத பாணியை சண்டைக்கு இழுத்தான்னா தோற்று போயிடுவீங்க, தோல்வி அடைவீர்கள். நீங்கள் ஆயுதபாணியோடு, நான் சொல்லுகிற கருத்தாயுதம், எழுத்தாயுதம், சொல்லாயுதம், பழனி பாபா சொல்கிறது போல சுட்டு விடுவேன் அப்படிங்குவார். நீதிமன்றத்தை போய் சொல்லுவார், வார்த்தையால் சுடுவேன், எழுத்தால் சுடுவேன் அப்படிங்குவார். கேஸ் எல்லாம் போய் அதே போலதான் சரியா சுட்டதுனால தானே இறந்து போனா. பழனி பாபாவோடு நெருங்கி பழகியவன். அப்போ நீங்க சட்டசபை மாண்பை நீங்க குதிச்சு வர வேண்டிய அவசியமே இல்லை, இருந்த இடத்திலேயே பதிவு பண்ணலாம். திமுக வண்டவாளங்களை தண்டவாளங்களை எல்லாம் இருந்த இடத்திலே பதிவு பண்ணலாம். அது செய்வதுதான் நீங்க மக்கள் உங்களுக்கு அனுமதி அளித்தது. அதுக்காகத்தான் பாய்ந்து குதித்து வருவதற்கு அல்ல. அது பாய்ந்து குதித்து வருவது யாரு? அது திராவிட இயக்கத்தினுடைய பாலிசி. ஜெயலலிதாவை முடியை பிடிச்சி, சட்டையை கிழிச்சு, ஜாக்கெட்டை பிச்சு, சேலையை பிச்சு, டேபிள் கடையில் போட்டு மிதிச்சு, இதா சட்டசபை. அந்த மாதிரி சொல்லிச்சு, நான் வாழ்நாளில் உள்ள வரமாட்டேன், வந்தால் முதலமைச்சர் அந்த மாதிரி வந்துச்சு. அதனால உங்களை மக்கள் ஆதரிக்கிறான், உங்களை மக்கள் எதிர்பார்க்கிறான். நீங்கள் எப்படியான ஆளாக இருந்துருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் உங்களை திராவிட இயக்கத்தை அழிப்பதற்காக உங்களை ஒரு துருப்புச்சீட்டாக மக்கள் உங்களை இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அப்போ அதை சரியாக நீங்கள் செய்யணும். எங்கு தவறிழைத்தாலும் மக்கள் தவறிழைத்ததை போல இது பார்க்கப்படும். சரிங்க. இன்னொரு பக்கம் ஒரு வழக்கமாக சனிக்கிழமை அப்படின்னாலே பனையூர் பக்கம் கூட்டமாக ஆள் இருக்கிறாங்க, மாற்று கட்சிகள்லேருந்து வந்து இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு மன்சூர் அலிகான், அதுபோல் ஆர்பி உதயகுமார், கோமதி முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் அமைச்சர் கோமதி, இப்படி பல பேர் போய் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதிமுகவில் இந்த மாதிரி வரவங்க இது என்ன நடக்குங்க அடுத்து? இல்லை, இது இயற்கைங்க. இது அதிகாரத்தை நோக்கி அதிகாரத்தை சுவைப்பவர்கள் போவதுங்கிறது இயற்கை தானே. திமுக ஜெயிச்சா எல்லா பேரும் திமுக போயிருப்பான். தாவேக ஜெயிச்சா தாவேக. உதயகுமார்லாம் எங்கே இருந்தார்? பாஜகவில் இருந்தார். பாஜகவில் ஒன்றுமே இல்லை, ஆட்டங்காலி படுதாக்காளி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பவர் சென்டர் எங்கே இருக்கோ அதை நோக்கி நகருவது இயற்கை தான். இவர்களால் அந்த கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை, இவர்களுக்கும் பிரயோஜனம் போடும். நீங்கள் அதிமுகவிலேருந்து சாரியாக போகிறான் விஜயபாஸ்கர், விஜய் தலைமையில் தான் சேர் வந்துட்டாராம். அதான் இன்னைக்கு எப்படி இருந்தால் விஜயபாஸ்கர் இணைவார்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. விஜயபாஸ்கர் ஏங்க இணையில? இல்லை, அவர் அந்த வழக்குகள் பூரா தலைக்கு மேலே இருக்கு. எப்பொழுது வேண்டுமானாலும் அவருக்கு தண்டனை கிடைக்கலாம். உளவுத்துறையிலிருந்து அவருக்கு கொடுத்த தகவல் புஷியை பார்த்து சேர சொல்கிறாரு. யாரை? விஜயபாஸ்கரை. இல்லை, நாம் அமைச்சராக இருந்தவன், எனக்கு விஜயை பார்த்து தான் சேரேன், அனுமதி கொடுங்க. இந்த பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. திருடி நீங்கள் உயிர்காக்கும் மருந்தில் நீங்கள் கொரோனா காலத்தில் 40% கொள்ளையடிச்சா நபரை ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு தாவேக்க சேர்க்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா பினாமி பூரா இப்போ விரல் நீட்ட ஆரம்பிச்சிட்டான். உயிர்காக்கும் மருந்தில் கொள்ளையடித்து கொடுத்த அத்தனை பினாமிகளும் இப்போ விரல் நீட்ட ஆரம்பிச்சிட்டான். குவாரி ஓடிட்டுருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க குவாரி ஓடுது. அந்த குவாரிக்கு லைசன்ஸ் வேணும்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் மந்திரியை கரப்ஷன் ஆக்கணும். இதான் யாருடைய அசைன்மெண்ட்டு? விஜயபாஸ்கருடைய அசைன்மெண்ட்டு. தாவேக்கா சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்னொரு விஜயபாஸ்கர் உருவாகி விடக்கூடாது. புதுக்கோட்டை விராலிமலையில் விஜயபாஸ்கர் கண்டிப்பாக பல விஜயபாஸ்கர் உருவாக்கிடுவார். கொரோனா காலத்தில் 40% கொள்ளை, 40% கொள்ளை. தருண் மருத்துவமனைன்னு சேலத்தில் ஒன்று இருக்குது, தருண் செல்வராஜ், 2000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். யார்? விஜயபாஸ்கருடைய கிளாஸ்மேட்.
எப்படியா 2000 கோடி ரூபாய்க்கு அந்த மருத்துவமனை, பிரம்மாண்ட மருத்துவமனை, விஜயபாஸ்கருடைய பினாமி கல்லூரி எம்பிபிஎஸ் நண்பர், இந்த நீ ஒரு பல கோடி வச்சுக்க, கொள்ளை ஏமாற்றி கொள்ளையடிச்சு மக்கள் சொத்தை, இதெல்லாம் பெரும் சம்பல் பள்ளத்தாக்கு பூலான் தேவியை விட பெரும் கொள்ளைக்காரன் இந்த விஜயபாஸ்கர். அத்தனை மீடியாவும் காசை வாங்கிட்டு எந்த செய்தியும் 10 ஆண்டு காலமாக சொல்லலை. ஷபீரியோட காசு வாங்கிட்டு குடும்பத்தோட ஆஸ்திரேலியா போகிறார். ஆஸ்திரேலியா போயிட்டு வந்த பிறகு அந்த நிறுவனம் முட்டிச்சதுக்கு அனுப்பிடுச்சு. இப்படி பல மீடியாக்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுத்து எந்த செய்தியும் வராமல் பார்த்து கொண்ட மோசடி நபர் தான் விஜயபாஸ்கர். அதே போல் சட்டமன்றத்தில் ஒரு அதிமுக எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், பேசும்போது அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. உடனே வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சராகக்கூடிய வன்னியரசு அவர்கள் அப்படி சொல்லாதீங்க, பட்டியல் சமூகம்னு சொல்லுங்க அப்படின்றாரு. நீங்களுமே நிறைய முறை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி பார்த்துருக்கேன். தாழ்த்தப்பட்டவர் சொல்வது ஒரு தவறான வார்த்தையா? இல்லை, அதாவது அது நானே அந்த தவறுகளை செஞ்சுருக்கேன். அதை எனக்கு பட்டறிவு வந்தது நம்ம மதுரை வேலுச்சாமின்னு தான் சொன்னேன். தாழ்த்தப்பட்டவர்களை மீண்டும் தாழ்த்தப்பட்டவர் சொல்ல வேண்டும். ஒடுக்கப்பட்ட சமூகம், கீழ்சாதின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் இப்போ நடைமுறையில் வந்துருச்சு. அது தவறு. நீ கீழ்சாதி, மேல் சாதி கீழ் சாதிக்கிறான். நம்ம ஊடகவியலாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஒடுக்கப்பட்ட சமூகம் யாரால? ஆதிக்க சாதியால் ஒடுக்கப்பட்ட சமூகம். கீழ் சாதி மேல் சாதி அது தவறு. ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒடுக்குகிற சமூகம். ஒடுக்கப்பட்ட சமூகம் நீங்கள் இன்னும் போராடிட்டு இருக்கான். ஒடுக்குகிற சமூகம் ஒடுக்கிட்டே இருக்கான். அப்போ கீழ் சாதி மேல் சாதி நாமே அதை அங்கீகாரப்படுத்தக்கூடாது என்பது தான் உண்மையான மனிதாபிமானம். சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயன்படுத்தி கருத்துக்கு நடத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.